வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இஃப் யூ ஆர் எ பேபி ஐ எம் அ ஹாபி, இஃப் யூ ஆர் எ கேட் ஐ எம் அ பேட். புரியலையா? இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். இப்போ அது புரியுதா இல்லையா என்ன சொல்ல வரேன்? அவருக்கு லிங்காக்கு புரிஞ்சிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரே வாரத்தில் பல அரசியல் பிரவேசங்கள் வருது. ஐயோ அப்படியே வாய் அவர் மாதிரியே போதுங்க. போயஸ் கார்டன் இல்லைங்க, அவரு அப்படிதான் அடிக்கடி ஆயிருது. அப்படியே ஆமா, வாய் அப்படியே போயஸ் கார்டன் வரைக்கும் போயிருது. எனக்கும் பால்கனியில இருந்த எல்லாருக்கும் டாட்டா காட்டணும்னு தோணுது. என்னதான் இருந்தாலுங்க, நேற்று பிரியாணி போட்டிருந்தாரு வடபழனியில. என்ன போட்டிருந்தாரு? பிரியாணி அவரோட பிறந்த நாளுக்காக. ஓகே, பீஸ் இருக்கான்னு நெட்டி பார்த்தேன், முட்டை மட்டும் தெரிஞ்சு, அதனால நான் வந்துட்டேன் திருப்பியும் அப்படியே. எனிவே ஃபர்ஸ்ட் தனுஷ் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசவே ரொம்ப கஷ்டப்படுற விஷால் அவர்கள், அதற்கப்புறம் வருங்கால நம்பிக்கை பிரதீக் ரங்கநாதன், இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை கட்டி நிற்கிறாங்க. அதை பற்றிலாம் பேசுவோம். அதற்கு முன்னரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டே பர்த்டே வந்தாலும் மண்டே சாக்லேட் கேட்குற மாதிரி வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு தேவையில்லைங்க. எதுக்கு தூக்கிட்டுருவாங்களா? ஆமாம், தூக்கிடுவாங்க. என்னதான் துரோகின்றுவாங்க. ஸோ சிறு வயதுலேருந்தே தென்னை விஷ்ணு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் அப்போ அந்த அளவுக்கு உயரமாக தான் இருந்தார் அப்போவும். ஆனால் மீசையெல்லாம் இருக்காது, ஒரு இளம் இதாக தான். அப்போ இருந்தே தெரியுங்கிறனால அவரும் வந்து என்கிட்ட ஒரு நட்பாக பழகக்கூடிய ஒரு தம்பி தான். நான் கட்சியில் இருந்த காலகட்டத்திலையும் சரி, கட்சி விட்டு வெளியில் வந்த காலகட்டத்திலையும் சரி, என்கிட்ட தொடர்பில் இருக்கிற ஒரு ரொம்பலாம் இல்லை. எப்போயாவது பேசுவாப்பில். நேரில் நாங்கள் சந்தித்தது மிஞ்சி போனால் ஒரு 2 முறை இருக்கும், 2 முறை 3 முறை சந்திச்சிருப்போம், அவ்வளோதான். அதிகமாக பேசிக்கிட்டது இல்லை. ஃபோனில் அப்பப்போ என்கிட்ட பேசுவாப்பில். ஏதாவது அவருக்கு நான் அவர் கல்யாணத்துக்கு நான் வாழ்த்து சொல்லியிருப்பேன், அவர் என் பிறந்தநாளுக்கு அழைச்சி வாழ்த்து சொல்லுவார். ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு அன்பு, ஒரு இது அவருக்கு இருக்குது. இதுதான் அது தொடருதுன்னு வைங்களேன். அப்போ அதில் வந்துட்டு அவர் இந்த டிபேட் இதை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுலேயே ஏதோ பிரச்சனை ஆயிருக்கும் போல். அதுக்கப்புறம் இது அந்த இப்போ என்னோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு, சமரசம் இல்லா. அதுக்கு முன்னாடி வேற ஒரு சில விமர்சனங்களும் வச்சிருந்திருக்காரு. என்ன காரணம் நமக்கு முழுசாக தெரியல. ஆனால் கரெக்டாக அவர் பிறந்தநாள் வாழ்த்து போட்ட உடனே அவருக்கு பிறந்தநாள் பரிசை கொண்டு வந்து இதை கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு கொஞ்சம் உண்மையிலே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் போட்டிருந்தேன். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்கு அது நன்றி நான் தனியாகவே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தது. காரணம் அதுதான். பொதுவாக தான் எல்லாரும் மித்தவங்களுக்குலாம் போட்டிருந்தேன். தென்னை விஷ்ணுவுக்கு நான் பர்சனலாக போட்டிருந்ததுக்கு காரணம், அவர் வேற ஒரு இயக்கத்தை சார்ந்தவர். வேற இயக்கத்துல இருந்து நமக்கு ஒரு நட்பு ரீதியாக செய்த ஒரு இது வந்து அவருக்கு ஒரு மாதிரி பேக் ஃபயர் ஆனது எனக்கு கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது வந்து அவர் வந்து தமிழ் தேசிய காலத்துல தான் செயல்படுவார். அவர் மேல நமக்கு நம்பிக்கை உண்டு. நிச்சயமா அவர் தமிழ் தேசிய தளத்துல ஒரு நடுநிலையோடு ஒரு சீரிய செயல்பாடுகளோடு அவர் இருப்பாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. அவர் அது செயல்படணும். அவர் அதுக்கு இதுக்கெல்லாம் தோண்டு போக தேவையில்லை. தொடர்ச்சியாக தமிழ் தேசிய தளத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம யாருக்கு அஞ்சணும்னா இறைவனுக்கும் நம்ம மனசுக்கு தான் அஞ்சணும். அதற்கு நம்ம உண்மையாக இருந்தாவே போதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, நிஜமாவே உயர்ந்த மனிதன் தான் அவர். ரைட்டு. ஸோ சொல்லியிருக்கேங்க. ஏன்னா ஏற்கனவே தனுஷ் பற்றி வந்து 2 வீடியோ பேசிட்டோம். திரும்பவும் அவர் பாருங்க டயலாக் மாதிரி பேசிகிட்டே இருக்காப்புல. அப்போ நாங்கள் பேசிகிட்டே இருக்காரு. ஆமாம், ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்காரா? நீங்கள் பண்ண வீடியோ நீங்கள் போட்டு பார்ப்பீங்கல்ல. ஓகே, நம்ம கருத்தை எப்படி பேசலாம், ஓகே லைட் இப்படி வைக்கலாம்னு சொல்லி ஏதாவது சஜஷன். அவர் பேசுறதுலாம் அவரே பார்ப்பாரா மாட்டாராங்க? என்னங்க அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வந்துட்டு சரி ஓகே, அவர் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் கொஞ்சம் நேரம் பேசியிருக்காரு. அவர் பேசுறதுலேயே நமக்கு தெளிவாக தெரியுது அவர் வந்து அரசியல் பிரவேசத்துக்கு அடி போட ஆரம்பித்து விட்டார். அவர் கொடி இதெல்லாம் போடும்போதே, கொடினா படம் இல்லை, அவருடைய கொடியெல்லாம் போட்டார்ல, அதான் அந்த கரவா நாயுடு. நீங்க வேற அந்த கொடின்னு அந்த படத்தை ஞாபகப்படுத்தீங்கன்னா அந்த கொடியில வரா மாதிரியே ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நிறைய பேர் கொடி படம் யாருக்குடா எடுத்தீங்க, சிம்பாலிசம் யாருக்குடா எடுத்ததுன்னு போட்டு குழப்பத்தில் இருக்கிறாங்க. சரி விடுங்க, எனக்கு அந்த கொடி படம் நடக்காம இருந்தா போதும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கரவா நாயுடுடைய இவருடைய இந்த கொடி போட்டார். அது கரவா நாயுடு கொடியோட ரிசம்பலன்ஸில் இருக்குன்னு நம்ம முன்னாடியே டீகோட்லாம் பண்ணி சொல்லியிருந்தோம். தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து அவர் சமூகத்தின் அடிப்படையில் அவர் கட்சி கொடியை நாட்டி அவர் வந்து அவருடைய சமூக இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு எல்லாம் பண்ணுறாரு. அதில் ஒரு பேனர் பார்த்தீங்களா, தேசிய தலைவர். நாங்கள் இது கொஞ்ச நாச்சும் மனசாட்சி வேணாமா? தமிழின தலைவரை வரைக்கும் விட்டுட்டோம் இல்லைங்க, அது கூட வேற யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. சரி, அந்த மாதிரி எதுவும் சொல்றாங்க. தேசிய தலைவரே போட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தெரிஞ்சுதான் போடுறாங்களா இல்லை வந்து நம்மளை வெறுப்பேற்றுறதுக்குனே போடுறாங்களா என்னன்னு தெரியல. பட் அப்படிலாம் போட்டுக்கிட்டுல இது பண்ணிருக்காங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இதாப்பா எவ்வளோ பெரிய தத்துவம்டா சாமி. சரி, இந்த மாதிரி தத்துவங்களை சொல்லிட்டு அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் போல. அந்த கட்சிக்கு வந்துட்டு நாங்கள் அதில் லைட்டாக நீங்கள் கவனிச்சிங்களா விஜய் சொரிஞ்சதை? என்ன எந்த கவனிக்கலையா? அஜித் டயலாக் சொன்னார் வேணுன்ட்டேன்னு தெரியும் எனக்கு. அதாவது அவர் அங்க பேசாத நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். ஓகே, மற்றபடி எல்லாரும் பேசிட்டாரு. கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுமே அவர் மென்ஷன் பண்ணிட்டே தான் வந்தார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியல. ரஜினி வந்து அவருக்குள்ளேயே இருக்காரு, அதனால மென்ஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல.
அவர் ரஜினியோட குடும்பத்துடைய ஒரு உறுப்பினராக தான் இப்போவும் இருக்கிறாரு. ஸோ இப்போவும் இருக்காரு அந்த சென்ஸ். அவர் என்னதான் வெளியில வந்துட்டாலும் அவங்க குடும்பத்தோட ஒரு ரஜினியோட பேரன் தானே. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, லிங்கா ரஜினியோட பேரன் யாரு, தனுஷோட பையன். ஆமா, தனுஷோட பையன் யாரு, ரஜினியோட பேரன் அப்படின்றது ஒரு கனெக்ஷன், அப்படியே ஒரு கனெக்ஷன், ஒரு உறவு இருக்க தானே செய்யுது. ஸோ அது வந்து உடஞ்சு போகாதுல்ல. அப்போ அது இருக்கு. இப்போ என்னன்னா அஜித் ரசிகர்களுக்கு கவர்றதுக்கு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்னன்ட்டு. அது இந்த சூழல்ல விஜய் லைட்டாக சொல்லிடுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு நல்லா நோட் பண்ணீங்கன்னா நம்ம ரசிகர்கள் மற்ற நடிகர்களை தப்பா பேசுற கூட்டம் கிடையாது. இப்போ புரியுது எனக்கு. அது கவனிச்சிங்களா அந்த லைன்லாம் வந்து நம்ம வந்து யாராவது நமக்கு கெட்டது நினைச்சாலும் அவங்க கிட்ட அன்பை கொண்டு போய் சொல்லணும். அன்பை யாராவது நம்ம கிட்ட காட்டினா அவங்க கிட்ட அன்பை காட்டணுமா, யாராவது நம்ம கிட்ட வம்பு பண்ணாலும் அவங்க கிட்ட அன்பை தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி வம்பு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. வேற ஏதோ ஒரு பேர் எனக்கு வந்து ரைமிங்கா வருது, வேணாம் எங்க கிட்ட வராதீங்க சொல்லிட்டேன். நாங்க பாடமே நடிக்காம நாங்களே ஓரமா உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் இறக்குறோங்க, அடுத்து தமிழ் தேசிய தரப்புல இருந்து எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி இறக்கும். வரமாட்டேங்கிறாப்புல மனுஷன். நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அண்ணா, எஸ்டிஆர் தான் எம்ஜிஆர், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ விஜய் லைட்டாக சொரியறதுலேயே நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கு அடுத்து ரஜினியோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் அரசியலை தான் தனுஷ் அவர்கள் ஆன்மீக அரசியல். அதுக்கு அவரோட முடிவுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓம் நமச்சிவாய ஜெய் ஹிந்த், பார்த்தீங்களா? ஓம் நமச்சிவாய ஜெய் ஹிந்த். இதுக்கு என்ன மீனிங்கு? கமலாலயம். அது கமலாலயம்னு வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அது ஒரு மாதிரி தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள், அதே கான்செப்ட் தான். அண்ணாமலை என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் வரும். இப்போ அண்ணாமலை படத்தில் நடிச்ச ரஜினியோட மருமகனோட பையன் லிங்கா. ஓகேவா? இப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா இதெல்லாம் ஒரே புள்ளியில வந்து இணையும். கேட்க வேணான்னு பார்த்தேன். அஜித் அவர்களை நான் எதுவும் தப்பா சொல்ல, டைலாக் எழுதி கொடுத்தோம். ஏங்க நம்மளே ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம தோத்ததாக அர்த்தமே இல்லை. இப்படி ஒரு ரன்னிங் ரேஸ்ல போய் கடைசியில வந்துட்டு நான் ஒத்துக்கவே இல்லை, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னா தலைமையில தட்டிட மாட்டாங்க. என்னங்க டைலாக் இது? எனக்கு புரியவே இல்லை. இவர் சொன்னாருங்க, நம்ம அஜித் சாரோட டைலாக் தான் ஞாபகம் வருது. நம்மளே சொல்லிட்டாரு. ஆமா, நம்மளே தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் அது தோத்ததா வந்து கணக்கே இல்லை அப்படின்றத படத்துல சொல்லியிருக்காரு. பல பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ தோத்துட்டடா அப்படின்னா தோத்துட்டா ஒத்துக்கணும். சரி, ஓகே. இப்போ பேசிக்காக என்னென்னா உங்களுக்கே தெரியும், தனுஷ் அவர்கள் ஒரு பிறமொழியாளர். ஸோ அவர் எந்த கருத்திலும் எந்த கோட்பாடும் என்ன கொள்கையை கொண்டு வந்தாலும் அது தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரானதாக தான் பார்க்கப்படும். ஏன்னா அவர் அதை தான் செய்ய போகிறாரு. அவர் அதான் ஆரம்பத்திலேயே தெளிவாக வந்துவிட்டார். ஒரு ஆன்மீக அரசியலையும் இந்திய தேசிய அரசியலையும் தான் செய்ய போவதை அவர் மறைமுகமாக இந்த கூட்டத்திலே அறிவிச்சிட்டார். அதை நோக்கி தான் அவர் நகர்வார். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நமக்கு இப்போவே தெரியுது அவங்களோட கூட்டணியிலே என்னவா இருக்கும்ன்று. அண்ணாமலை ஒரு பக்கம், தனுஷ் ஒரு பக்கம். ரஜினி டைரக்டாக வரலைனாலும் தனுஷோடைய வருகை வந்து ரஜினியோட ஒரு மாதிரி கோரிலேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் பிஜேபி இது கூட வருதா இல்லையான்னு தெரியல. பட் இந்த இன்னொரு புதிய அணி வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி தெளிவாக தெரியுது. அடுத்த எலெக்ஷன்ல மேபி இதெல்லாம் வரும். ஸோ இதுலேயும் திமுக வந்து தனித்து விடப்பட்டுருச்சுன்னு நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க ஆட்டத்துக்கு. இந்த ஒப்புச்சாப்பான்னு சும்மா சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி கூட கட்சி தான் சேர்த்துக்கிட்டு அவங்களும் பிரச்சனை தீண்டாமை பண்ணிட்டாங்க. ப்ரோ எழுந்து போங்க, எங்களுக்கு போராட்டத்தில் இது இல்லை அப்படிங்கிறாங்க. அது பாருங்க, கரப்பாம்பூச்சி கூட உங்களை விரட்டி விடுது. இத்தனைக்கு அது ஒரிஜினல் கரப்பாம்பூச்சி இல்லைன்னு வேற பிரச்சனை வருது. எவ்வளோ கெட்டியாக இருந்தாங்க, நீங்கள் சனம் சட்டிலாம் வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. என்னங்க நம்ம தமிழ்நாடு அரசியல் நினைச்சாதாங்க ரொம்ப குப்பையாக இருக்குது. அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு. என்னன்னே ஒன்றும் புரியல. சனம் சட்டிலாம் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலில் வந்துட்டு கருத்து சொல்கிற அளவுக்கு தான் மாறி நிற்கிறோம். அது கூட பொறுத்துக்கலாம். ஜென்ஜி டிஎம்கேன்னு ஒரு டிஷர்ட் போட்டு ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவன் தான் ஜென்ரேஷன் சொல்லிட்டு அவன் டேய் நீ ஜென்ஜியாடா. சரி, ஜென்ஜி ஏன் தலையில் முடியல? உண்மையிலே வந்துட்டு பரிதாபமான நிலையில தான் தமிழ்நாடு அரசியலுங்கிறது இருக்குது. ஒரு பக்கம் ஒரு பெரிய நடிகர், அவருடைய ரசிகர்கள் கூட்டம், அந்த ரசிகர்கள் கூட்டத்தில் நம்ம தலையெழுத்தேங்கிற மாதிரி சில அமைச்சர் கூட்டம். அந்த அமைச்சரில் ஜட்டியோட உட்கார வைப்பேன், ஜட்டியை ஊற்ற உட்கார வைப்பேன்லாம் பேசுகிற பெண்களுடைய புரட்சிகர பெண்கள். நம்ம அதெல்லாம் கேட்கும்போது அற்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரியில் ஜட்டியோட உட்காருவாங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்படி தானே இருக்குது. ஸோ பேசிக்காக ஒரு பெண் பேசுகிற பேச்சா இது? அதுவும் ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? இதில் கவனிச்சிங்களா? அந்த வீடியோவை பேசுகிறவன் வாட்ஸ்அப் காலில் பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணிடுவாங்களாம். டேய் நீ தானே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நார்மல் காலில், நல்லா பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதும் இல்லாமல் அட்வைஸ் வேறு வாட்ஸ்அப் காலில் பேசுங்கன்ட்டு. அதாவது நல்லா பேசுங்கிறது இல்லை, ஜட்டியோட உட்கார வைப்பேன். இதெல்லாம் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய பெண்கள் பேசுறதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்மளுடைய அரசியல் தரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒரு சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்றவன், சினிமா படத்தில் போய் பார்த்துட்டு உட்காந்து அழுகிறவனுங்க,
இவங்களெல்லாம் நம்ம வந்து அரசியலில் ஒரு நபர்களாக உட்காரு, குறைஞ்சபட்சம் நீங்கள் போய் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு அவரோட தொண்டர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்னது, எதுக்கு அழுக வருது, என்ன அழுக, எதுக்கு அழுக? அவ்வளோ மட்டமாக நடிச்சிருக்காரு. என்னங்க எப்படி சொல்லிட்டு இல்லை எனக்கு புரியல. நம்ம சினிமாவில் போய் பார்த்து அழுகிறோம்னா இப்போ நான் இப்பவும் சொல்கிறேன், நான் அழுத படங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தனுஷோட அண்ணன் எடுத்த 2ஆம் உலகம்னு ஒரு படம். அந்த படத்துல பாதியில் எழுந்துச்சு கருமமேண்டு எழுந்துச்சு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி படத்தில் ரிவ்யூ கேட்டுகிட்டே நான் போகிறத தவிர்த்துட்டேன். இப்போ நல்ல படம்னு எல்லாரும் சொன்னாதான் போய் பார்க்கறது தேட்டரில், இல்லைன்னா அந்த போயிட்டு உட்காந்து கருமாந்திரத்தெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ இந்த ஜனநாயகம் படம் எல்லாம் நல்லா, இன்னும் நான் பார்க்கலைங்க. நீங்க அன்னைக்கு போறோம், நீங்க போகணும்னு நினைச்சேன், அப்புறம் அப்படியே மைண்டு டைவர்ட் ஆயிடுச்சு. ஸோ போகல. ரிவ்யூ போடுவீங்களா மாட்டீங்களா? ரிவ்யூ போய் இது என்ன நீங்க தவிர்க்கிறீங்களா? என்னது தவிர்க்கிறேன்? இந்த பெரும் சக்தியை தவிர்க்கிறீங்களா? ஏங்க அந்த படம் தான் எல்லாரும் பாத்துட்டீங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் பாத்துட்டீங்க. சொல்லாதீங்க. அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டால் யாரு? தமிழில் போட்டு அடி வாங்கினது நீங்க தான். ரிவ்யூ அப்படின்னு போட்டா அது ரிவ்யூன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரைட். எங்க அண்ணன் ராஜ்மோகன் வாழ்ற இதே உலகத்துல தான் இந்த அமைச்சர்களும் வாழ்றாங்கன்னு தான் என்னால நம்பவே முடியல. இது ஒரு மாதிரி ரொம்ப அநாகரிகமான பேச்சுக்களா இருக்கு. ரெண்டாவது, செயல்பாடுகள் கொஞ்சம் மெச்சூரா இருக்கணும். நீங்க போய் படம் பாக்குறீங்க, அங்க போய் கொண்டாடுறீங்க, பார்த்துட்டு வரீங்க, அதை நான் ஒன்றும் குறை சொல்லலை. ஆனா அங்க போய் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே அழுது அதை ரெக்கார்ட் பண்றாங்களா இல்லைன்னு வெரிஃபை வேற பண்றாங்க திரும்பி ரெக்கார்ட் பண்றியாப்பா. என்னது இது, அருவருப்பா இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் இதுல கொடுமை என்ன தெரியுமா, அது நார்த் இந்தியன் மீடியாஸ்லாம் போடுதுங்க. ஏன்னா அமைச்சரியா நீங்களாம் அமைச்சர் பெருமக்கள். அவங்க நார்த்தில போயிட்டு அமைச்சர் போயிட்டு அங்க போய் பார்த்துட்டு அழுகிறாருன்னு போடுறான். என்ன நினைப்பான் நம்மள? அவனே பீடாவை துப்பிட்டு இருக்கவன், அந்த பீடாவை துப்புறவனே நம்மள காரி துப்புறான். நார்மலா இருக்க துப்புனாலும் நம்ம தொடச்சிட்டு போயிடலாம். நம்ம இவர் நாஞ்சில் சம்பத் துப்புனா தொடச்சுக்குவேன் அப்படிங்கிற சொல்லலாம். பீடாவோட துப்புனா எப்படி தொடப்பீங்க? 4 மாசமா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அவங்களெல்லாம் நம்ம கிண்டல் பண்றதுக்கான தகுதியை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்க ஏதோ புரட்சிகரமா போராட்டம்லாம் பற்றி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சரி விடுங்க. இப்போ பேசிக்காக என்னன்னா சிம்பிள், விஜயோடைய வெற்றி பல நடிகர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதாவது அவங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துருக்குன்னா, மக்கள் வந்து யாருக்கும், நடிகராக இருக்க யாருக்கும் வாக்கு போடுவாங்கங்கிற நம்பிக்கை கொடுத்துருச்சு. அதனால இப்போ நம்ம தலையெழுத்து தனுஷ் வராரு, அடுத்து விஷால் வராரு. விஷால் நீங்கள் ஏன் உங்களுக்கு தான் உடம்பு முடியல, அப்பப்போ உடம்பு முடியாமல் போகுது, அப்பப்போ நல்லா இருக்கீங்க, இது என்ன காரணம்? எதனால இங்கே ஒருத்தருக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது, அப்புறம் திரும்ப நல்லா இருக்காப்புல? இல்லை இது என்ன ஏதாவது ஸ்ட்ராட்டஜியா? சத்தியமா புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ காய்ச்சல், அதனால கையெல்லாம் நடுங்குச்சு, அதனால என்ன பேச முடியலன்னு சொன்னாரு. அது ஏதோ ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அது நம்மளே வருத்தப்பட்டோம். ஆமா, என்ன உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சு போல. உடம்பு முடியல. சில பேருக்கு ஃபீவர் வந்து ஹையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையில நடுக்கும், இதெல்லாம் தொண்டையில. சரி, பாவமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துல நடிச்சாப்புல நல்லா தான் இருக்காப்புல. அதுக்கப்புறம்னா பேட்டிலாம் கொடுத்தாரு, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே. அது அன்னைக்கு காய்ச்சல், இப்போ திரும்ப என்னங்க இந்த கடன் திருப்பி கேட்டா பைத்தியக்கார மாதிரி நடிப்பாங்களே, அந்த மாதிரி இவர் தான் ஒரு நாள் இப்படி இருக்காரு, ஒரு நாள் அப்படி இருக்காரு. என்ன திரும்ப ரீஆக்கரிங் ஆயிட்டு இருக்குன்னா, இது சரியான சிகிச்சை எடுத்துக்கணும். அவரு சிகிச்சையா இல்லங்க, இப்ப அவர் உடல்நிலைக்கு சரியான சிகிச்சை எடுத்துட்டு காய்ச்சலா வயிற்றுச்சலா என்ன அளவுன்னு ஏன் அப்படி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு புரியல. ஸோ அவர் வந்து உடனே நடிங்கிட்டே வந்துட்டு நாங்கள் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காப்புல. அவரு இங்கே நம்ம தான் இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு படாதபாடுபட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு காசு இல்லாமல் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். பிஆர் கூட அரசியல் பண்ணணும்னு உங்களுக்கு தலையில் எழுதியிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவரும் வராரா? ஜென்சியோட ஃபேவரட் காக்ரோச் அவரு தான். இல்லை உண்மையாவே நீங்க சொல்றீங்களா? இல்லை வந்து வருவாருங்க? இல்லைங்க, அதுக்கான அறிகுறி இருக்கா? அதாவது போஸ்டர் எல்லா இடத்துலையும் பார்க்க முடிஞ்சது. அது எப்போ பார்க்க முடிஞ்சதுன்னா, அந்த தனுஷ் அவர்களோட பிறந்தநாள் இருக்குல்ல, அதை ஒட்டி பார்க்க முடிஞ்சது. விஜய் அவர்களுடைய ஏதாவது போஸ்டர் இருந்துச்சுன்னா அந்த ஜனநாயகன் போஸ்டர் அதுக்கு பக்கத்துலேயே போஸ்டர் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து எதர்ச்சியாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரசிகர்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிற மாதிரி நான் செய்திகள் பார்த்தேன். We are entered into PR era. PR eraவா? அவரே எறா மாதிரி தான் இருக்காரு. அவரெல்லாம் எறாவா? ஐயோ, சரி, ஓகே. எறா குஞ்சுகளோட ஆட்சியில நம்ம வாழணும் அப்படிங்கிறது தலையெழுத்தா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, வரட்டும். அவரும் அனிமல் தான் நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. யாரோ வரட்டும். நம்ம தலையெழுத்து, நம்ம மக்களும் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கும் ஒன்றும் புரியுறது இல்லை. எது அரசியல், எதற்காக அரசியல் செய்யணும், இந்த சிந்தனையும் இல்லை. சும்மா வந்து ஏதோ ஃபன் பண்ணிட்டு அலைகிறாங்க. போராட்டங்கள் இது எல்லாமே நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு தர்மத்தின் வழியிலாம் இல்லை. இந்த கரப்பாம்பூச்சி கட்சி, இந்த பேரை பாருங்க, கரப்பாம்பூச்சி. நீ ஏன்டா ஒரு கட்சி ஆரம்பிக்கிற, வேற பேரே ஒன்று கிடைக்காதா? இது என்ன கான்செப்ட்? இது ஒரு அவமானகரமான செயல் இல்லையா? கரப்பாம்பூச்சி கட்சியெல்லாம் யாரோ ஒரு ஜட்ஜு சொல்லிட்டாராம், சொன்ன உடனே இவங்க அப்படி பேர் வச்சுக்கிட்டாங்க. இது என்ன? இது இல்லை, அது சென்சேஷனலைஸ் பண்ணிச்சு. என்னடா அது கரப்பாம்பூச்சின்னு ஒரு எல்லாருக்கும் கியூரியாசிட்டியை வந்து கொடுத்தது. அதுக்காக எனக்கு அந்த பேரில் அலையிறதா? இது என்னங்க? இது வேற ஏதாவது பேரை மாற்றி வச்சுட்டு வந்தாங்க கூட பரவாயில்ல.
அதே ஒரு கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உலக நாடுகள் பார்க்கும்போது நம்மள என்ன நினைக்கும்? எவ்வளோ கேவலமான ஒரு தோற்றம் வருது இல்லை? இது ஆக்சுவலாக நான் இந்த கரப்பாம்பூச்சி கட்சிகளுக்கெல்லாம் நம்ம எந்த துளியளவும் ஆதரவும் கிடையாது. மாணவர் நீட் போராட்டத்துக்கு நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் அந்த போராட்டத்திலையுமே வந்து பேன் நீட்டுங்கிறது தான், நம்ம ஃபேர் நீட்டுக்கு நம்ம ஆதரவு இல்லை. பேன் நீட்டுங்கிறதே வந்து ஒரு நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முறைமை. அது வந்து முழுக்க பாமர மக்கள்கிடமிருந்து கல்வியை பறிக்கக்கூடிய செயலாகத்தான் அது அமையும். அது எப்படி நீங்கள் சரி செஞ்சீங்கனாலும் அது அப்படி தான் அமையும். ஸோ அந்த நீட்டுங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. அப்போ அதை நோக்கி இங்கே மாணவர்கள் போராடுறாங்க, இல்லை வந்து அதில் சில முறைகேடுகள் நடக்குது, அதை எதிர்த்து போராடுறாங்கிறத நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியாக இந்த கரப்பாம்பூச்சி கட்சி இருக்கிறத நம்ம ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. காரணம் என்னன்னா, இவர்கள் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய உள்ளீடுகளால் செயல்படுவதாகத்தான் நான் சந்தேகிக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த வீடியோவில் நம்ம அப்படி தான் பேசினோம். ஆமாம், அவங்க வந்து கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு இன்வால்மெண்ட் அவங்களோட செயல்பாடுகளில் இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு சாதாரண மாணவர்களுடைய புரட்சியாகவோ இல்லை போராட்டமாகவோ நான் பார்க்கல. அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்கிறது தான் நான் உணர்றேன். அது போக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சீக்கியர்கள், உங்களுக்கே தெரியும், அந்த சீக்கிய குருக்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து அவங்கெல்லாம் பாதுகாப்பு பண்ணினாங்க. இதெல்லாம் அது வேற. ஆனால் இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்க இந்த கரப்பாம்பூச்சி கட்சி மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அந்த போராட்டத்தில் இருக்க இளைஞர்களை நான் வந்து குறை சொல்லலை, அவங்க போராடுறது ஓகே. பட் இந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டு பண்ணுறது வந்து ஏற்புடையதாக இல்லைங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். ரைட். இப்போ வந்து அதே மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலில் உழுவுறது அப்படிங்கிறது, யாராவது வந்து உழுவுறாங்கன்னா நம்ம தடுக்காமல் இருக்காங்க, ஒருத்தவங்க நின்றுருக்காங்கன்னா அதுவே நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். பட் அது ஒரு மாதிரி ரொம்ப ஃபேக்காக வர்றவங்கலாம் அந்த காலில் உழ வச்சுட்டே இருந்தாங்க. இவர் வந்து தடுக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு அந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு, தனுஷ் அவர்களுடைய அந்த விழாவில். காலில் விழுகிறதுங்கிறது வந்து ஒரு தன்மானம் உள்ள எந்த மனிதனும் செய்யாத ஒரு விஷயம். இப்போ பெரியவங்க காலில் விழுந்து வணங்குறதுங்கிறது ஒரு பண்பாட்டு கூறுகளில் இருக்குது. நீங்கள் தமிழ் முன்னோர்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்பாக்கள் அம்மாக்கள் காலை தொட்டு வணங்குறது, நம்மளோட முன்னோர்கள் காலை தொட்டு வணங்குறது, கடவுளுடைய காலை தொட்டு வணங்குறதுங்கிறது ஒரு மரியாதையோட நிமித்தமாக இருக்குது, அவங்களோட ஆசீர்வாதங்களை பெறணுங்கிறதுக்காக. ஆனால் ஒரு நடிகர் காலை தொட்டு வணங்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? சம்மந்தம் இல்லாத ஒரு நபர்கிட்ட அவர்கிட்ட இருந்து என்னத்தை நீங்கள் என்ன அவர் ஆசீர்வாதத்தினால என்ன அவர் தவ வலிமை பொருந்தியவரா, இல்லை அவர் உங்களுக்கு முழுமையாக நன்மை நினைக்கக்கூடியவரா, இல்லை அவர் நன்மைக்காகவே தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரா? அவர் படங்கள் எல்லாம் ஆபாசங்கள் வந்தது கிடையாதா? அசிங்கங்கள் வந்தது கிடையாதா? கெட்ட வார்த்தை அவர் பேசியது இல்லையா? முழுக்க அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் தானே. அப்புறம் இவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி என்ன பண்ண போறீங்க? அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. நீ ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் போயிட்டு காலில் விழுகிற, அது வேற. ஏதோ பெரியவர்கள், படித்தவர்கள், கற்றறிந்தவர்கள், இப்போ அப்துல் கலாம் வராரு, அவர் காலில் நீ விழுந்த அப்படின்னா கூட அது ஒரு ஏற்றுக்கொள்ளலாம். இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு சினிமா நடிகருங்க. அவரு சினிமா நடிகர், கை கொடுங்க, கட்டி அணைங்க, இது வேற. கட்டி பிடிங்க, கை கொடுங்க, அது வேற. ஆனால் காலில் போய் விழுகிறதுனா என்ன? அவர் என்ன தவ வலிமை பெற்றவரா? அவர் என்ன சித்தரா? என்ன அவர் அடுத்தவர் அறிவுரைலாம் பார்த்தீங்களா? என்ன மெடிடேட் பண்ணுங்க, பல்லு விளக்குங்க 2 வாட்டி, மூஞ்சி கழுவுங்க, ரைட்டு கையில் சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தாரு அவர் ஃபுல்லாக. இல்லை என்ன ஜி இது? அது என்ன நோக்கத்துக்கு சொல்கிறா அப்படி என்ன தெரியல. வந்து இதுக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதில் அவர் சொல்கிறாரு, மெடிடேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு குரல் வந்து உங்களை திட்டும். இவர் என்னென்ன திட்டுவாலாம் வாங்கினாரோ. நீலாம் வந்து மெடிடேட் பண்ணுறதுல என்னவெல்லாம் தகுதி இருக்கா? அது அவங்க அண்ணனா இருப்பார், சொல்கிறாங்க. என்னடா நினைக்கிற நீ? கூட அந்த பாவத்துக்கு படம்லாம் எடுக்க உன வச்சே படம் எடுத்துட்டு ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே புரியல. இவரோட அப்பா யாரு? இவர் தானே, கஸ்தூரி ராஜா தானே. அவர் படம்லாம் ஓரளவுக்கு நல்லா எடுத்து ஃபேமஸான டேரக்டர் தானே. ஏன் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காப்ல? எனக்கு எரிச்சலா வருதுங்க. எல்லாருமே எப்படி தாங்க பேசுறாங்க. இன்னும் ஆசை சாக்லேட் 25 பைசா நான் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன்லாம் பேசிக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு கடுப்பாகுது. அப்புறம் அந்த கவரை இழுத்தா அப்படியே ரப்பர் பேண்ட் மாதிரி வரும், அதெல்லாம் சொல்லாம விட்டாரு. எனக்கு புரியல, இது என்ன நோக்கம்? இதுக்கு நீங்க கஷ்டத்துல இருந்தீங்கன்னா யாரை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க? ரொம்ப ஏங்க உங்க அப்பா ஒரு டைரக்டருங்க, சினிமா படத்துல எடுத்துக்கிட்டு இருந்தவருங்க. எப்படிங்க நீங்க கஷ்டத்துல இருந்தீங்க? ஒருவேளை இவர் வந்து அவங்க குழந்தை பிறந்தோன்னே எங்கேயாவது தூக்கி போட்டாங்களா? இவரா கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வந்தாரா? இல்ல இந்த ஸ்பாட்டன்ஸ் படத்துல வர மாதிரி ஸ்பாட்டன்ஸ் அந்த காட்டுக்குள்ள அனுப்புவாங்கல்ல, சாரி அது வேற ஸ்பாட்டன்ஸ், ஓனாயோடலாம் சண்டை போடுற மாதிரி காட்சிலாம் வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது போய் சண்டை போட்டுலாம் வந்தாரா? என்ன கஷ்டப்பட்டாரு இவரு வாழ்க்கையில? சினிமால நடிக்கும் போது நீங்க வந்து வாய்ப்பு தேடிலாம் ஒன்றும் அலைய தேவையில்லை. உங்க அண்ணன் டைரக்ட் பண்ற படத்துல போய் நடிக்க ஆரம்பிச்சிங்க. என்ன எனக்கு புரியல, விஷயம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கல்யாணமான இதுலயும் வந்து நீங்களா கஷ்டப்பட்டுலாம் இது பண்ணல. இப்போ ஒரு பொண்ணு வந்துச்சு, கல்யாணம் பண்ணீங்க, அவர் வந்து ரஜினி அவருடைய இது, அப்புறம் அந்த இதுலயே கொஞ்ச நாளைக்கு போனீங்க.
எந்த கஷ்டப்பட்டீங்க? எனக்கு அதான் புரியல. அதுக்கப்புறம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கினீங்க, நல்லா தானே இருக்கீங்க. என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியே என்னமோ எங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கனெக்ட் ஆகலை. நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கிறதுக்கு காரணம் பஞ்சம் கிடையாது, அது உங்கள் உடல் வாகு, அவ்வளோதான். ஜீன்ஸ், ஜீன், மரபணு. அதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஸோ ஏதோ நல்ல படம், ஒரு 2-3 படம் தனுஷ் நடித்த படங்கள் நல்லா இல்லைன்னா சொல்ல, ஒரு சில நல்ல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரு ஆக்டரும் நல்ல ஆக்டர் தான், ஒத்துக்கிறோம் நாங்கள். ஒரு சில ஆரம்பத்தில் நடிக்க தெரியலனாலும் அந்த கதாபாத்திரம், அந்த மாதிரி கதாபாத்திரம் அது ஏதோ செட் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நடிகராக தான் இருந்தார். அவர் எத்தனையோ நல்ல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த பஞ்சப்பாட்டு ஏன் எங்ககிட்ட பாடிக்கிட்டே இருக்கீங்க? இதுக்கு இது வந்து பொருந்தலை, உங்களுடைய இதுக்கு பொருந்தலை. அது பொய்யா தெரியுது, அது வெளிப்படையாக தெரியுது நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு. இதே மாதிரி தான் நாளைக்கு வந்து பஞ்சப்பாட்டு போட போகிறீங்களா? என்னை வந்து இவர் கண்டிப்பாக பாருங்கள், அரசியலுக்கு வந்தாருன்னா இவரை தான் சொல்லுவார், என்ன எல்லாரும் அடிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறோம், நம்மள ஏன் எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசிட்டு இருப்பாரு. ஸோ பேசிக்காக இது என்னன்னா, எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, விஜய் அவரை இப்படி பேசியிருக்க கூடாது மேடையில். என்னங்க திருப்பி கோத்து விட்டுருக்கீங்க? ஏங்க அவர் தான் வெளிப்படையாக சொல்கிறாருங்க. இப்போ யாருக்கு போட்டியாக வர்றாரு அவரு? யாருக்கு போட்டியாக வர்றாரு? விஜய் கேக்கு போட்டியாக வர்றாரு. டிவி கேக் போட்டியாக வர்றாரு. நல்லா கோத்து விடுறீங்க பாரு. கோத்துலாம் இல்லைங்க, உண்மையாக சொல்கிறேங்க. உண்மைகளே கோர்க்கிறேன், யாரையும் கோர்த்து விடவில்லை. இல்லை, எனக்கு வேற ஒரு மாட்டு கருத்து இருக்கு பாரு. இந்த நேரத்தில் நான் அதை வந்து சொல்லி ஆகணும். எங்கள் அண்ணன் லாகவா லாரன்ஸ்க்கு போட்டியாக வராப்புல. இவர் ராகவா லாரன்ஸ் தான் வரவே இல்லையே. வரவே மாட்டாரு அவரு. அவர் தான் சொல்லிட்டு போயிட்டாரு. எவ்வளோ நாள் ஆச்சு? நான் தெரிஞ்சதா டிவி கேலாம் சேர்ந்து நம்ம ஆக்சுவலாக அவர் கேட்டாரா இல்லையா? என்ன நீங்களே சொல்லுங்கன்னு நம்ம சொன்னோமா இல்லையா? அவர் கேட்டுட்டாரு, போயிட்டாரு, அவ்வளோதான். சிம்பிள் மேட்டர். தேங்க்யூ சார். நமக்கு உண்மையாங்க, நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நம்ம வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே பாரி சொல்லிட்டாரு, வரும்னு சொல்லிட்டாரு, வேணாம் ஓகே வேணாம் அப்படின்னு. இனிமேல் நான் படம் எடுக்கட்டா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா. நான் எடுக்க தான் சொல்லுவேன், அவர் எடுக்க வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஒரே படத்தை திரும்ப எடுக்காதீங்க தான் நான் சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ பேசிக்காக இது என்னன்னா, விஜய் அவருடைய அரசியல் வருகை தான் இவங்க எல்லாருக்கும் பெரிய ஆசையை தூண்டி விட்டுருச்சு, நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு காட்டி விட்டுருச்சு. அதனால தான் திரும்ப இவங்களாம் வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, வேண்டாம், விஜய் அவர் வந்துட்டாரு, இன்னைக்கு எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாரு. இப்போ அவர் என்னதான் இந்த நடிகராக இருந்து வந்தாலும் இப்போ அவர் அரசியல்வாதியாக ஆகிட்டார். அவர் இப்போ அவரை சுற்றி நடக்கிற அரசியலும் உங்களுக்கு தெரியுது, என்னென்ன நடக்குது, கூட இருக்கவங்களாம் என்னென்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்ருக்கணும். இதே மாதிரி தான் நீங்களும் வந்தீங்கனாலும் உங்கள் கூட இருக்கிறதுலாம் வரும். இது ஒரு அரசியல், இந்த தமிழ்நாட்டு அரசியலே குப்பை கூடாரமாக மாறிடும். தயவு செஞ்சு சினிமாவில் இருக்கவங்க தயவு செஞ்சு அரசியலுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. எல்லாருக்கும் அதே மாதிரி விஜய்க்கு கிடைச்ச அந்த ஒரு இதே கிடைச்சிருங்கிறதும் நினைக்காதீங்க. உள்ளே வந்து அடிபட்டு அசிங்கப்பட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏன் விஜயவே பார்க்குறீங்க? தோல்வி விட்டுற ரஜினிகாந்த் இருக்காரு, உங்க வீட்டிலேயே ரஜினிகாந்த் இருக்காரு. கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கு போனீங்கன்னா கமலஹாசன் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் வரலாற்றுக்கு போனீங்கன்னா சிவாஜி கணேசன் இருக்காரு. சிவாஜி விட நீங்க எல்லாம் பெரிய நடிகர். சிவாஜியே இந்த இது அரசியல் ஜெயிக்கலைங்க. ஸோ பேசிக்கா அரசியல் ஜெயிக்கிறதுக்கு வெறும் நடிப்பு அப்படிங்கிற கான்செப்ட் என்னைக்குமே இல்லை. வேற ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வரணும். விஜய்க்கு ஒரு ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவர் டிஎம்கே எதிர்க்கிறேன்னு கரெக்டாக வந்து நின்னாரு. டிஎம்கே மேல இருந்த வெறுப்பு விஜய் மேல பெருசா மக்கள் மேல இருந்த வெறுப்பு இல்லை, ரெண்டும் கனெக்ட் ஆச்சு, அவர் ஜெயிக்க வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இனிமேல் விஜய்க்கு வெறுப்பு வராமல் இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. ஏதோ பாருங்க, இந்த இப்போ எம்எல்ஏ மினிஸ்டர் பேசியிருக்காங்கல்ல, நடவடிக்கை எடுப்பாரா? ஆனா என்ன சொன்னார் விஜய் அவர்கள்? யாரா இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஆட்டம் போடணும்னு நினைச்சிட்டு வந்து, இப்போ இப்படி உங்க கட்சிக்காரங்களுக்குள்ளேயே இப்படி ஜட்டியோட உட்கார வைப்பேன் அதெல்லாம் பேசுறாங்களே, ஏதாவது நடவடிக்கை உங்களால் எடுக்க முடியுமா? கட்சிக்காரங்கிட்டே இந்த அளவுக்கு வன்மமா பேசுற இவர்கள் மற்றவர்கள் மீதோ இவங்க என்ன மாதிரி நடந்துக்குவாங்க? ஸோ பேசிக்காக வந்து இனி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அந்த நம்பகத்தன்மைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நடிகருங்கிறதுல அன்போட மக்கள் வரவேற்றுட்டாங்க. ஆனால் இனிமேல் நடிகருங்கிற பார்வையிலே பார்க்க மாட்டாங்க. இனி வந்து அவர் வந்து ஒரு அரசியல்வாதி. இப்போ இந்த அரசியல்வாதிங்கிற பார்வையில் அவர் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதே தான் தனுஷுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே எடுத்தோன்னே சிஎம் ஆயிரமோ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு எம்எல்ஏவே ஆகுறீங்கனாலும் அடுத்து செயல்பாடை பார்ப்பாங்க மக்கள். என்ன பண்ணுவீங்க, என்ன செயல்படுவீங்க? உங்கள் எல்லாருக்குமே சினிமா தான் வாழ்க்கை. அதுலேருந்து வெளியில் வராதிங்க. வெளியே வந்து அது கெடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதில் போகிறதுலாம் வந்து சங்கடமாக இருக்கும் உங்களுக்கே. இப்போ கமலஹாசன் வெளியில் வந்தார், திரும்ப அவர் போகும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவருக்கு கஷ்டமாக இருக்கிறதுங்கிறத ஸ்நேகனுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அவர்லாம் எவ்வளோ வருத்தத்தில் வேதனையில் இருக்காரு தெரியுமா? ஸ்நேகன் இப்போ எழுதின கவிதை ஏதாவது உங்களுக்கு கண்ணுக்கு படுதா? ஏன் எழுதவே விட்டாருங்க மனுஷன். அவர் இப்போ எழுதினாவே சோகமாக தான் வருதான், அதனால விட்டாரு. நம்பி நின்னாப்பிள்ளையில ஸ்நேகன். இப்போ என்னாச்சு அவரோட நிலைமையெல்லாம் பாருங்க. ஸ்நேகனுக்கு என்ன நிலைமை வருமோ அதே நிலைமை தான் இப்போ தனுஷ் கூட போய் நிற்க போகிற ஆட்களுக்கும் வரும். தோத்து தான் போவீங்க. ஏதோ விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் ஜெயிச்சிட்டாங்க போயிட்டாங்கிறதுக்காகலாம் அப்படிலாம் ஆசைப்பட்டு இருக்காதீங்க. இது ஒரு பெரிய பின்னடைவாக மாறும். தனுஷுக்கு நம்ம சொல்கிறோம், அதே தான் விஷாலுக்கும் சொல்கிறோம். இதில் ஒரு கோஆர்டினேஷன் பார்த்தீங்களா? எனக்கு பிரதீப் ரங்கநாதன் என்ன சமூகம்லாம் தெரில, என்ன குடின்னு தெரில. பட்
இவர் நம்ம தனுஷ் அவர்கள் வந்து கரவா நாயுடு, இவர் ரெட்டி, தெலுங்கு ரெட்டி. யாரு? நம்ம விஷால் ரெட்டி. புரிஞ்சுக்கோங்க, இது என்னது? இது பிற மொழியாளர்கள்லாம் தலையில வந்து ஏறி உட்காந்துட்டு சவாரி பண்றதுக்கு தான் நம்ம தமிழர்களா? இப்போ தமிழ் நடிகர்கள் யாராவது போயிட்டு ஆந்திராவில் போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன் இதை பண்றேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? சொல்லிட்டு ஒரு நாள் அங்கே இருக்க முடியுமா? அதான் சொல்லிட்டு உள்ளே விட மாட்டாங்க. இப்பவே பாருங்க, காவேரி பிரச்சனைகள் வரும்போது வண்டி நிப்பாட்டுறாங்க. தமிழ்நாடு வண்டிகள் போறதுக்கு தடை, நிப்பாட்டுறாங்க. இறங்கி போங்கிறாங்க. இறங்கி நடந்து போகணுமா கர்நாடகத்துக்கு? பார்டர்ல நிப்பாட்டுறாங்கங்க. வேணா உள்ள போராட்டம் பண்றாங்க வேண்டான்னு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பஸ் போறதுக்கே அவன் அனுமதிக்க மாட்டேங்கிறான். இங்க இருந்து நீங்க போய் கட்சியெல்லாம் தொடங்குனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அது புரிஞ்சுக்கோங்க, நம்ம இவ்வளவு மானங்கெட்டு தமிழர்கள் இருக்கக்கூடாது. ஸோ விஷால், தனுஷ், இப்போ விஜய் அவர் வந்தாப்புலன்னா அவர் தமிழருங்கிறனால அவருக்கு அந்த உரிமை உண்டு. அதுக்கப்புறம் அவர் செய்கிற அரசியலை வச்சு நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவங்களுக்குலாம் அந்த உரிமையே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அரசியல் பேசுறதுக்கு. ஆனால் இப்போ பேசுறதுக்கு தயாராக வராங்க. அப்போ நம்ம இதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? அப்போ நம்ம கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும். இல்லை, அவங்களுக்கு போட்டியாக ஒருத்தவங்க மும்பைலேருந்து திருப்பி வந்தாங்கன்னா அவள் தான் தனுஷ் அவர்களோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குரிய. சுசித்ரா தான், வேற யாரு? ஆமாம், எங்கே காணோம் ரொம்ப நாளா? வருவாங்க இனிமேல் தான் வருவாங்க. இனிமேல் வரும். அவங்க ஒரு விஷயம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பேக் எடுத்துட்டாங்க. ஆமாம், தேவையில்லாமல் அவங்க வாய் பிடிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இன்னொரு விஷயம், இது எல்லாமே நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து முடியல, அதனால் வந்து கேட்கணும். பெண்கள் கிட்ட ரேண்டமாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவருக்கு வந்து கேள்விலாம் வந்து கேட்குறாங்க. அதில் பெண்கள் வந்து சில நேரத்தில் உணர்ச்சி பொங்கி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கேட்க முடியல. சமீபத்தில் அதுக்கு ஒரே ஒரு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு வந்து தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான். பக்கத்தில் இருக்க பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே முடியல. அந்த மாதிரி சொல்லிருங்க, எனக்கு தெரியல, நான் பார்க்கல, அதை சொல்லுங்க. நாங்களாம் அன்னிக்கே போட்டியாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகையோட பேர் சொல்லி அந்த இடத்துக்கு போவோம் நாங்கள், அவருக்கு நாங்கள் அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுவாங்க? என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இதுல ஏன்டா பெத்தோன்னு ஃபீல் பண்ணுவாங்க, வேற என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இப்போ பார்க்க முடியும். விஜய் ஒரு அண்ணனா பார்க்குறேங்கிறது அது வேற. இப்படி பேசுறதுலாம் என்ன உங்களுக்கே சரியா இருக்கா? பெண்களுக்கே நான் கேட்குறேன், இது உங்களுக்கே சரியா இருக்கா இந்த மாதிரி பேசுறதுலாம்? இதை வந்து நாளை பின்ன நீங்கள் இப்போ ஏதோ பேசி வச்சிருக்கீங்க, நாளைக்கு உங்களோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான், ஏதோ லவ் பண்ணுவான், ஏதோ நடக்கும். அவன் இதை பார்த்தானா என்ன நினைப்பான்? சூப்பர் சார், நானும் அவர் ஃபேன் தான் சார் அப்படின்ட்டானோ. இதெல்லாம் வருதா இல்லையா? கேவலமாக இருக்குது இதெல்லாம். தயவு செஞ்சு பெண்கள் வந்து உங்களை இந்த மாதிரி இழிவுபடுத்திக்காதீங்க. இதெல்லாம் உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்கிறது. தன்மானத்தோட வாழ கற்றுக்கோங்க, தன்மானம் இல்லாமல் அலையாதீங்க. கேவலமாக இருக்குது பார்க்குறக்கு. இது ஒரு எந்த விதத்துலையும் நல்ல தன்மை இல்லை. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் விஜய் ஒரு அண்ணனாக பார்க்குறீங்க, இல்லை ஒரு கட்சி தலைவராக பார்க்குறீங்க, இல்லை ஒரு நடிகராக பார்க்குறீங்கன்னா அது வரைக்கும் அது வேற. இப்போ இந்த இதை அப்படியே ஜெண்டரை ரிவர்ஸ் பண்ணுங்களேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து ஒரு நடிகை, இப்போ இந்த நடிகையே இந்த ஆண் மகன்கள்லாம் இந்த மாதிரிலாம் பேசுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது எவ்வளோ அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு. அதுவும் இதுவும் ஒன்று தானே, ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு. இதை போய் எப்படி வந்து இப்போ ஜாலி, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் என்ன பேசுறீங்களே? இப்போ விளையாட்டுக்கு உங்கள் அம்மாவை யாராவது அது மாதிரி பேசினா, விளையாட்டுக்கு உங்கள் அப்பாவை யாராவது அந்த மாதிரி பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை உங்கள் புருஷர்களை யாராவது அப்படி பேசினா என்ன பண்ணுவீங்க? ஒரு அருவருக்கத்தக்க பேச்சா இல்லை, இந்த அருவருக்கத்தக்க பேச்செல்லாம் பேசிட்டு எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாகவே ஏதாவது நடவடிக்கை எடுத்து தடுக்கணும். இந்த மாதிரிலாம் ஏன்னா இதை பார்த்து அடுத்தவங்களும் தப்பாக பேச ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நிறையா நடக்குது இங்கே தமிழ்நாட்டில். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சட்டமோ இல்லை ஏதாவது ஒரு நடவடிக்கையோ எடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அசிங்கமாக, ஏன்னா ஆபாசமாக பேசும்போது அது வந்து ஈஸியாக பரவுதா. நிறைய பேர் நானும் பார்க்குறேன், சேனல் நடத்துறவங்க, இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் அது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அசிங்கமாக பேசுறதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குதுங்கிறதுனால ஜாலியாக அதை பேசிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. ஒரு 2 பேர் அந்த மாதிரி கைது பண்ணி தூக்கி உள்ளே போட்டோம்னா அதுக்கப்புறம் வாயடைப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ரைட்டு, சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தட்டி கொடுக்கணும், தட்டி விடாதீங்க அப்படிங்கிற இன்னொரு தத்துவமும் சொல்லியிருக்காரு. யார்? இவரை தான். இவர் ஏங்க நம்ம தட்டி விட போகிறோம் சொல்லுங்க? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இந்த நேஷனல் அவார்டு வந்து வாங்கினாரு. அதில் வந்து ராயன் படம் வந்து அதோட பெட்டர் ஃபிலிம்ஸ்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வடச்சென்னை படத்துக்கு கொடுக்கல, அந்த படத்துக்கு கொடுக்கல, இந்த படத்துக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டு கடைசியில் இந்த படத்துக்கு கொடுத்தாங்க. இதுக்கு மட்டும் எல்லாம் வந்து கேட்குறீங்க. என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க? அவார்டு, நேஷனல் அவார்டு. ஒருத்தர் ட்ரிகர் ஆயிருவாரே. அது வந்து அவார்டு. அவா யாருக்கு பாக்குறாங்களோ அவாக்கு அவங்க கொடுக்குற ரிவார்டு தான் அவார்டு. அவாவின் ரிவார்டு தான் அவார்டு. எப்படி இன்னைக்கு எவ்வளவோ ஞானங்கள் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஸோ அது அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஸோ இங்க இந்த இந்தியாவில் கொடுக்குற இந்த அவார்டு இதெல்லாம் அவா ரிவார்டு. சரியா? அந்த அவா ரிவார்டு நமக்கு வரணும்னு அவசியமே கிடையாது.
சரியா? ஒரு நல்ல படைப்புனா அது மக்கள் பார்ப்பாங்க, அந்த மக்கள் பார்த்துட்டு நல்ல படைப்புனா அதை ஓட வைப்பாங்க, அதில் வருமானம் வரும், அதில் காசு வரும், அதை நம்ம ரிவார்டு எடுத்துக்க வேண்டியதான். மிச்சம் எல்லா படத்துக்கும் அவருக்கு காசு வந்துருச்சு, அதில் பொருளாதாரம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இவர் ஒரு படம் எடுத்தாரு, ராயன்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, சரியா? அவார்டு கொடுத்துருக்காங்க, அதை தான் வாங்கியிருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குங்கிறதான் கேள்வி. உடனே இவர் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த இதுக்கெல்லாம் கொடுக்கலையா, அதெல்லாம் யாரும் கேட்கலையே அப்படின்னா கேட்டாங்க, கேட்காமலாம் இல்லை. அசுரன் படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்காம போனப்ப நிறைய பேர் ஏன் அசுரனுக்கு கொடுக்கல, அதே போல அது லிஸ்ட் ஆஃப் அந்த டைம்ல கொடுக்கப்படாத லிஸ்ட் ஆஃப் படங்களுக்கு, அது அப்புறம் அது இவரு நம்ம பிருத்திவிராஜ் ஒரு படம் நடிச்சிருந்தா அப்படி ஒரு இந்த கோட் லைஃப் அதுக்கு ஏன் கொடுக்கல, இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கறதுக்கு தகுதியான படங்கள் இருந்தும் நேஷனல் அவார்டு கிடைக்காம போகும்பொழுது கட்டாயம் நிறைய பேர் பதிவுகள் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதே போல குப்பை படங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கும்போதும் கேள்வி கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ், சங்கி மூவிஸ்க்குலாம் வந்து நேஷனல் அவார்டு கொடுக்கும்போது கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தாங்க, கேட்காமலாம் யாரும் இல்லை. அதே போல் உங்கள் ராயன் படத்துக்கு இந்த முறை அவார்டு கிடைச்சது வந்து அவாவோடைய ரிவார்டாக தான் நாங்கள் பார்க்குறோம், அதனால கேள்வி கேட்குறோம். ஸோ அவாவோடைய ரிவார்டை ஏன் வாங்கினீங்கன்ட்டு உடனே வந்துட்டு எனக்கு அதெல்லாம் அப்போல்லாம் வந்து ஏன் தட்டி விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இங்கே தட்டி விடல, உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ தட்டி கொடுக்குறாங்களேங்கிற சந்தேகத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம் இது, புரியுதா? ஸோ அவங்க தட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ பேசிக்காக இதான் நடக்குது. இன்னொன்று மாட்டிட்டாரு. ஒரு 2013 தெரில, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் ஒன்று பேசியிருக்காரு. அவரோட லைஃப்பில் நடந்ததா சொன்ன இன்சிடென்ட்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் லைஃப்பில் நடந்ததா வந்து சொல்லிட்டாரு. அந்த வீடியோ அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க, மேட்ச் ஆயிருக்கு. என்ன கதை? என்னன்னா இவர் வந்து ஜெயிச்சிட்டே இருப்பாராம் கேம்ல, அவங்க பையன் கூட. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ல வந்து கதை கேட்டேன். அந்த கதை வந்து 2013 வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு? ஒரு ஸ்பீக்கர், அமெரிக்கா நினைக்கிற ஒரு பிளாக் ஸ்பீக்கர், அவர் வந்து சொல்லியிருக்காரு. அச்சு பிசராம அப்படியே இவர் சொல்லிட்டாரு. ஏஜ் ஆஃப் இன்டர்நெட்ல உங்களுக்கு தெரியும், உடனே ஃபைன் பண்ணி போட்டுருவாங்க. இப்பதான் புரியுது. நீ பேட்னா ஐம் யுவர் டேட்னா லிங்காவை பார்த்து ஏன் தனியாக விட்டதான் சொன்னான்னு. இது நடக்கவே இல்லையே டேடினா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிருப்பா போல. அதனாலதான் சொல்லிருக்காரு லிங்கா. சரி, ஓகே. அதை அங்கே பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரா? இந்த கதைகள் அங்கேருந்து எடுத்து சொல்றதெல்லாம் நமக்கு தமிழ் சமூகத்துக்கு புதுசு இல்லை. இப்போ பல கதைகள் அவ்வாறு தான் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கதையே தனது கதையாக சொல்லட்டி கொண்டு நம்ம ஒடிசியில அவங்க நாணயத்திரத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டோம். பல கதைகள், பல புராணங்கள் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இவரும் ஒரு புராணத்தை எடுத்து சொல்லியிருக்காரு போல, கேம் விளையாடுற புராணம். அது பார்த்தேன், அது பயங்கரமா இன்ஸ்பயரா இருக்காரு பிள்ளை அப்படின்னு நினைச்சேன். இந்த மேட்டர் சரி, கடைசி நான் சொல்லிடுறேன், குழந்தைகளெல்லாம் கேம் விளையாடாதீங்க. ஏன்னா கேம்ஸுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தைங்க இதெல்லாம் விளையாடணுமே இல்லையா. சின்ன பசங்களோடலாம் கேம் விளையாடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா அவங்களை வந்து ரொம்ப டாக்ஸிக்கா மாற்றும். இந்த தோக்கறது அதெல்லாம் சொல்றீங்களா? ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் வந்து பசங்களோட விளையாடாதீங்க. கேம்ஸ்லேயே வந்து எதை விளையாடணும் எதை விளையாடக்கூடாதுன்னெலாம் இருக்குது. மூளையை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி கேம்ஸும் இருக்குது, வயலன்ஸ் பேஸ் பண்ணுற மாதிரி கேம்ஸ் இருக்குது. இந்த காம்படிட்டிவ் கேம்ஸ் எல்லாமே வந்து வீடியோ கேம்ஸ் எல்லாமே குழந்தைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரிஸ்க்கு. அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக பாதிப்புகள் நிறையா வரும். ஃபைன். இப்போ கடைசியாக இன்னொரு கேள்வி. இந்த ஒரு சந்தேகமும் நிலவுது, சில பேர் அதை ஒரு தியரியாக வச்சுருந்தாங்க. ஏன் திமுக வந்து இவரை பேக் பண்ணி கொண்டு வரக்கூடாது? உதயநிதி ஸ்டாலின் வந்து தான் மட்டுமே விஜய் அவர்களுடைய அந்த ஒரு கிரேஸை வந்து எதிர்கொள்ள முடியாமல் இன்னொரு நடிகரால் தான் அதை பண்ண முடியும். அவர் ஒருத்தரை இழுத்து பார்த்தாங்க, அவர் துபாய்க்கு கார் தான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கப்போ ஏன் தனுஷை வந்து ஒரு பேக் பண்ணக்கூடாது, திமுகவோட ஒரு கையும் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு? அதாவது எல்லாத்தையும் என் கணக்கிலேயே எழுதுனா திமுக நினைச்சிட்டு இருக்கோம். பட் பேசிக்கலா என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு தனுஷ் பின்னாடி டிஎம்கே இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஓகே. ஏன்னா இது நமக்கு பார்த்தாவே தெரியுது, இவங்களோட அரசியல் வேறையா இருக்கும், அவங்க அரசியல் வேறையா இருக்கும், கோரிலேஷன் வரக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிதான் தோணுது. ஃபைன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிவிக்கே அகேன்ஸ்ட் பண்றதுக்கு டிஎம்கே ஒரு பேக்கப்ல இருந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மோர்லி பிஜேபி கேமாக தான் நான் பார்க்குறேன். டிஎம்கே கேமுங்கிறத விட பிஜேபி கேமாக தான் பார்க்குறேன். ஆனால் இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஒரு வியூகம் வந்துகிட்டு இருக்கு, பிஜேபி ப்ளஸ் டிஎம்கேன்னு ஒரு ஃபியூச்சர் அலையன்ஸ் வருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்து இப்போ பேச்சு பொருளாக மாறிக்கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடங்கள். இல்லைங்க ஐயா, எல்லா வருஷமும் 1ஆம் கிளாஸே படிச்சுட்டு இருக்க முடியுமா? ஒரு வருஷத்துக்கு இப்போ பேசிக்காக என்னன்னா, காங்கிரஸும் கூட்டணியில் இல்லை, டிஎம்கேக்கு வேறு எந்த கட்சியும் இப்போ கூட்டணியில் இல்லை, எல்லா கட்சியும் போயிடுச்சு டிவிகேவோட. ஸோ டிஎம்கே வந்து அனாதை பணமா, சரி அனாதையா நிற்கிது தனியாக, சாரி பணம்னு சொல்ல தப்பு, சரி உயிர் இருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ டிஎம்கே வந்து தனியாக கிடக்கு. அப்போ டிஎம்கேக்கு வந்து
அடுத்த கூட்டணி என்னங்கிறதே தெரியல. அப்போ அவங்க பிஜேபியோட சமரசம் செஞ்சுட்டு போவாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு வைங்களேன், யூடியூப்ல இருக்க நிறைய பேர் அவ்வளவுதான் காலி. அந்த அந்த பிரியாணி மேன் அந்த யூடியூப் சேனல்லே இதெல்லாம் பண்ணாரு, அது மாதிரி பண்ண போறாங்க. அது தப்பு. பட் அது மாதிரி பண்ற சுச்சுவேஷன் வந்துரும் போல. ஸோ அதெல்லாம் நடந்துச்சுன்னா எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்ன நடக்கும்ட்டு. அப்படி இல்லைங்க, நாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே ஒன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும், அதை எப்படி வேணா சொல்லலாம். அதனால வந்து எலும்பு இல்லைங்கிறனால அதனால எப்படி வேணா சொல்லலாம், ஒன்றும். ஸோ அதனால சொல்லிக்கிட்டோம். பட் அப்படி ஒரு ஒரு ஸ்பேஸ் உருவாச்சு அப்படின்னா, நான் சொல்றேன் டிஎம்கே பிளஸ் பிஜேபின்னு வந்துச்சுன்னா அப்போ வேணா தனுஷ் வந்து அதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து பிஜேபி கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பிஜேபி வந்து டிவிகேக்கு கண்டிப்பாக எகென்ஸ்டாக தான் இருக்குது, அது நமக்கு பார்த்தாவே தெரியுது. நம்ம முன்னாடி வந்து மேபி விஜயை வந்து அவங்க உள்ள இழுத்துக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க, கரூர் இன்சிடென்ட் வச்சு அவரை கொஞ்சம் லாக் பண்ணி இழுப்பாங்க, இதெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, டிவிக்கு வந்து காங்கிரஸோட ரொம்ப நட்பு பாராட்டி அவங்க இப்போ இருக்காங்க. இது வந்து காங்கிரஸை ரிவோக் பண்ணுற மாதிரியான, ஏன்னா ஆல்ரெடி கேரளாவில் காங்கிரஸ் இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு திரும்ப. இப்போ இன்னும் இருக்க எல்லா சவுத் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இப்போ இந்த இடத்துல விஜயும் காங்கிரஸ் இந்த கூட்டணி இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஃபுல்லாக காங்கிரஸோடைய டாமினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது பிஜேபிக்கு என்னைக்கு இருந்தாலும் த்ரெட்டு. ஸோ பிஜேபி வந்து விஜயோட இதை எப்படியாவது லாக் பண்ணணும், முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு இவங்க தனுஷை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி இவர் வந்து அந்த ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிணையிறாரு, மெடிடேட்லாம் பண்ண சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரியுது இவரோட ஐடியாலஜி என்னவா இருக்க போகுதுன்னு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரஜினி என்ன மாதிரி அரசியலை செய்யணும்னு இருந்தாரோ அந்த அரசியலை இவர் செய்வார். ஸோ அது வந்து பிஜேபியோட தான் பக்கத்தில் இருக்கும். ரைட்டு. ஸோ அதனால மோஸ்ட்லி பிஜேபி தான் இவருக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட். இப்போ ஒருவேளை இந்த டிவிகேயோட ஆட்சியோட இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஆட்சி வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்சியாக திமுகவோட கடந்த ஆட்சி மாதிரியே இருந்துச்சுன்னா, என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு திரும்பி பார்த்தா இவங்க 3 பேர் தான் நின்றுருக்காங்க. இங்கே ஓடுறதா இல்லை பிரதிபிரங்கனாதானே இழுத்துக்கிட்டே வரீங்க நீங்கள். என்னால் நம்ப முடியல. அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன், போஸ்டரை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுங்க. மனசு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ரைட்டு, சரி, ஓகே. இன்னும் நீங்கள் திரையில் செய்ய வேண்டிய சாதனைகள் பல இருப்பதால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை வந்து இன்னொருத்தவங்களை விட்டு கொடுக்குற மாதிரி படம்லாம் வந்து நடிச்சிருக்கீங்க. இன்னும் பல கதைகள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டி இருப்பதால் அந்த படத்தெல்லாம் வந்து முடிச்சுட்டு அரசியலுக்கு வரணும். இல்லைக்கேன்னு ஒரே ஒரு படம் தான் இப்போ தோல்வியாக இருக்கு. அது அடுத்த படத்தை வெற்றியோடு கொடுத்து அந்த சினிமாவில் உங்களை நிலைநாட்டி கொண்டு வாங்க. அரசியலுக்குலாம் வந்துடாதீங்க ப்ளீஸ், முடியல எங்கனால. நன்றி.